TNPL தமிழ். வணக்கம் நண்பர்களே, IFHRMS அடுத்த வீடியோ பதிவு. இது ஒரு முக்கியமான பதிவு. பொங்கல் போனஸ் பில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். GTN பே சர்வீஸில் போய்ட்டு ஆக்ஷன் பட்டன் கொடுத்து ஒன்லி ரிப்போர்ட், ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் அதெல்லாம் பண்ணிவிட்டு சப்ளிமெண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் சம் ரீசன்ஸ்னால விப்ரோ சைடு என்ன பண்ணியிருக்கிறாங்க திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் பட்டனை டிசேபிள் பண்ணிட்டாங்க. அதனால் நிறைய பேர் வந்து சிரமப்படுறீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணவங்க இனிமேல் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு வரலன்னு ட்ரை பண்ணுறதுங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் இதை நீங்கள் வந்து தகவலாக சொல்லிடுங்க. ஏன்னா வரலன்ட்டு ஃபீல் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை மாற்றிட்டாங்க. இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, விப்ரோ திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நான் வந்து அந்த மெத்தடில் தான் பில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவர் சொல்கிற மெத்தடில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம். அது இருந்தது, அதுலேயே நிறைய பேர் பில் போட்டிருக்கிறோம். பட் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான மெத்தட்ஸை மட்டும் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கனால நான் லைவ் வீடியோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் நான் பில் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் குயிக்காக சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, பேரோல் சர்வீஸ் போயிட்டு, அதாவது ஃபினான்ஸில் பேரோல் சர்வீஸ் டியூஸ் அண்ட் டிடக்ஷன் போயிருங்க. அதில் வந்து க்ரியேட் பேட்ச் கொடுங்க. அதில் போய்ட்டு எஃபெக்டிவ் டேட் 1/1/2021 கொடுத்துக்காங்க. இந்த மந்தில் போடுறதுனால 1/1/2021 எஃபெக்டிவ் டேட்டு. அதுக்கப்புறம் வந்து க்ரியேட் நியூ என்ட்ரி கொடுங்க. இதுதான் இப்போ ஃபஸ்ட் நம்ம போட போகிறோம். ஸோ க்ரியேட் நியூ என்ட்ரி கொடுத்துட்டு அடுத்து கண்டினியூ இல்லை நெக்ஸ்ட் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் காப்பி பை ரோ, காப்பி பை டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ், காப்பி பை எம்ப்ளாயி, காப்பி பை டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. காப்பி பை டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் நீங்கள் வந்து போனஸ் தான் போட போகிறீங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். அது கொடுத்துட்டு ஆட் ரோ கொடுங்க. ஆட் ரோவில் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 3 பேருக்கு போடுறீங்கன்னா ஒரு ஆட் ரோ பண்ணி தான் இது கொடுக்க முடியும். ஆட் ரோ கொடுத்து எம்ப்ளாயி நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டியூஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் இதில் வந்து EMP போனஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். EMP போனஸ் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் என்டர் வேல்யூவில் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணணும். 3000 ரூபாய் அப்படின்ட்டு மேனுவலாக டைப் பண்ணணும். இதில் தான் வந்து ஃப்ராக்ஷனில் வர்றவங்களுக்கு, அதாவது ஒரு 9 மாதத்துக்கு மட்டும் போடணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தீங்க. ஃப்ராக்ஷனில் வர்ற அமௌண்ட்டு இதில் நீங்கள் மேனுவலாக போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ நீங்கள் மேனுவலாக 3000 போட்டுக்கோங்க. ஃப்ராக்ஷன் வந்து அந்த அமௌண்ட்டு மேனுவலாக டைப் பண்ணி வேலிட் அண்ட் சேவ் கொடுத்துருங்க. வேலிட் ஆகிடும். அடுத்து ஆட் ரோ கொடுத்து அடுத்த எம்ப்ளாயி, எத்தனை எம்ப்ளாயி இருந்தாலும் இந்த மெத்தடில் போட்டுட்டு கண்டினியூ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெரிஃபையர் ஐடியில் இருக்கும். வெரிஃபை பண்ணுங்கள். அப்ரூவர் ஐடியில் இருக்கும். அப்ரூவ் பண்ணுங்கள். திரும்ப இனிஷியேட்டர் வந்துட்டு மீதி ப்ராசஸ் எல்லாமே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்த மெத்தடு தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதாவது ஃபைனான்ஸ் போயிட்டு ப்ராசஸ் சப்ளிமெண்ட் ரன் பண்ணணும், ரிசல்ட் பார்க்கணும், ஜென்ரேட் பில்லில் போய் சப்ளிமெண்ட்ரி போய்ட்டு ஜென்ரேட் பண்ணணும். அப்புறம் பில்ஸில் டிராஃப்ட்டில் வந்துடும். ஆஸ் யூஷுவல் தான். ஓகேங்களா? அந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த GTN பே சர்வீஸில் போய் கொடுக்குற 2 மெத்தடை மட்டும் மாற்றிட்டாங்க. அதுக்கு பதிலாக டியூஸ் அண்ட் டிடக்ஷனில் பண்ண போகிறோம். இது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.